மனிதன் தகவல் பரிமாற்றத்திற்காக மொழியினை பயன்படுத்தும் முன்னர் ஓவியங்களை வரைந்து பயன்படுத்தினார். ஓவியங்கள் படிப்படியாக ஏதாவது ஒரு செய்தியினை வழங்கிக் கொண்டே இருந்தன. கோட்டோவியங்கள், வண்ண ஓவியம், துணி ஓவியம், களங்காரி ஓவியம், தானிய ஓவியம், நீர் ஓவியம், பிரெஸ்கோ பெயிண்டிங், தஞ்சாவூர் பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங், கார்ட்டூன் ஓவியங்கள், மாடர்ன் பெயிண்டிங் என இதன் வகைகள் ஏராளம். இந்தியாவில் ஓவியங்கள் தங்களது புராண கதைகளை ஓவியங்களாக தீட்டி நம் முன்னோர்களின் வரலாற்றை நமக்கு சொல்லி வருகின்றன. அப்படி வரையப்படும் ஓவியங்கள் காலம் தாண்டி நிலைத்து நிற்க வேண்டும் என எண்ணிய நம் முன்னோர்கள் மனிதன் கைகள் படாத இடத்திலும் அதே நேரத்தில் நீண்ட காலம் நிலைத்து நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தாலும் பல யுத்திகளை கையாண்டு ஓவியங்களை நிலைத்திருக்க செய்தனர். அவ்வாறு வரையப்பட்ட ஓவியங்கள் பிரெஸ்கோ பெயிண்டிங் என அழைக்கப்பட்டன. சுண்ணாம்பு கற்கள் மற்றும் சில கலவைகளை சேர்த்து கூரைகளின் மீது பூசி அவை ஈரம் காயும் முன்னரே வண்ணங்களை பூசி ஓவியங்களை தீட்டி வைத்திருந்தனர். அவை பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் நமக்கு அவற்றின் தன்மை மாறாமல் காட்சியளிக்கின்றன. இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் பிரெஸ்கோ ஓவியங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சித்தனவாசல் குகைகளில் காணப்படுகின்றன. இன்றைய அவசர யுகத்தில் தனிமையில் காட்சியளிக்கும் ஓவியங்களை காணச் செல்வோம். சித்தன்னவாசல் ஓவியங்கள் மட்டுமல்லாமல் நாம் பார்த்து கொண்டிருக்கும் இடத்தில் இறந்தவர்களை புதைப்பதற்கு பயன்படுத்திய கல்லறைகளும் முதுமக்கள் தாலிகளும் இருக்கின்ற இடமாகும். இந்த கற்கள் பெருங்கற்கால காலத்தினை சேர்ந்தவை. கருங்கல் பலகையினால் ஆன நீள் சதுர கல்லறைகள் மண்ணில் புதையுண்ட நிலையில் காணப்படுகின்றன. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்தினை கடந்துதான் நாம் குகை ஓவியங்களை காண செல்ல வேண்டும். நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடம்தான் காலத்தால் அழிக்க முடியாத ஓவியங்களை உள்ளடக்கிய அறிவர் கோயில் என அழைக்கப்படும் சமண குகை கோயில். கருங்கல் மலையினை குடைந்து எழுப்பப்பட்டுள்ள கோயில் ஆதலால் இது குடவரை கோயில் எனவும் அழைக்கப்படுகிறது. கிபி 9ஆம் நூற்றாண்டில் இப்பகுதியை ஆண்ட ஸ்ரீ மார ஸ்ரீ வல்லப பாண்டியன் காலத்தில் மதுரை ஆசிரியன் இளம் கௌதமன் எனும் சமண முனிவர் குகை கோயில் முன் மண்டபத்தை புதுப்பித்து இப்பொழுது நாம் காணும் ஓவியங்களையும் வரைந்து வைத்ததாக குகை கோயிலின் உள்ளே உள்ள கல்வெட்டு கூறுகின்றது.
இந்த குகை 160 அடி முகமண்டபமும் தொடர்ந்து 100 சதுர அடி அளவில் சிறிய கருவறையும் கொண்டது. முன்மண்டப முகப்பில் 2 தூண்கள் உள்ளன. 2 தூண்களிலும் நடன கன்னியர்கள் இருவர் நடனமாடும் காட்சி அழகாக சித்திரமாக திட்டப்பட்டுள்ளது. முன் மண்டப வடக்கு சுவர் மாடத்தில் ஒரு சமண ஆசிரியர் திருவாசிரியன் சிற்பமும் 5 தலை பாம்பு குடை விரித்திருக்க வீற்றிருக்கும் 23வது சமண தீர்த்தங்கரர் பாசுவநாதர் சிற்பமும் உள்ளன. இந்த குகை கோயிலின் மேற்கூரை மற்றும் தூண்களில் நம் மனதை கவரும் ஓவியங்கள் இருக்கின்றன. இந்த ஓவியங்கள் அனைத்தும் பிரெஸ்கோ எனும் முறையில் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் என அழைக்கப்படுகின்றன. முன்மண்டபத்தின் மேற்கூரையில் தாமரை மலர்கள் பூத்து குலங்கும் தடாகம் நம் மனதினை கவர்கிறது. தாமரையும் அள்ளியும் தடாகத்தில் பூத்திருக்கின்றன. பலவிதமான மீன்கள் அங்குமிங்கும் ஓடி விளையாடுகின்றன. பலவிதமான தோற்றங்களில் தாமரை இலைகள் தோன்றுகின்றன. யானைகள் நீரை கொடுத்து கழுத்திருக்கின்றன. அன்ன பறவைகள் இங்கும் அங்கும் நீந்தி கொண்டே இருக்கின்றன. இவை மட்டுமல்லாமல் 2 மனிதர்கள் தாமரை பூக்களை பறித்துக் கொண்டே இருக்கின்றனர் என எண்ணி எண்ணி வியந்திடும் வகையில் எண்ணற்ற காட்சிகளையும் அதன் மூலம் பலவிதமான சிந்தனைகளையும் நமக்கு கொடுக்கின்றன இந்த சித்தன்னவாசல் ஓவியங்கள். இலைகள் வழியா நம்முடைய சிஸ்டர்கள், மெடிக்கல் சிஸ்டர்கள், மருத்துவ முறைகள் அனைத்துமே இலைகள் வழியா வந்ததை வேற மாதிரியான கலர் பாருங்க. ஒவ்வொரு இலைக்கும் கலர் மாறுபடும். வேற மாதிரி அந்த லீவ்ஸ் தாமரை இலை கிடையாது, அள்ளி மலருடைய இலை மட்டும் கிடையாது. அதுக்குள்ள இருக்கிற அந்த கலருடைய தன்மை டார்க் ஒரு கிரீன். அது சுமார் ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி எந்தவித நவீன கருவிகள் இல்லாமல் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். இந்த குகையில் 17 கல் படுக்கைகள் செதுக்கப்பட்டுள்ளன. மிகவும் வழவழப்பான நிலையிலும் படுக்கையின் ஒரு பகுதி தலையணை போன்ற அமைப்பையும் கொண்டிருக்கிறது. இந்த படுக்கை ஒன்றில் கிமு 2ஆம் நூற்றாண்டின் தமிழ் பிராமி எழுத்துக்கள் மூலம் சமண முனிவர்கள் பற்றிய செய்தியை நாம் தெரிந்து கொள்ளலாம். கிபி 10ஆம் நூற்றாண்டு வரை சமண முனிவர்கள் இங்கிருந்தனர் என இங்குள்ள கல்வெட்டுக்கள் கூறுகின்றன. இது பிளேஸில் இது மாதிரி பார்க்கு பிளேஸ் நல்லா இருக்கு. பூங்கா இங்கே ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு சின்னதாக ஒரு ரூமில் ஒரு பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு. பெயிண்டிங்ஸ் எல்லாம் பராமரிப்பு சரியில்லை, எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த பெயிண்டிங்ஸ் கொஞ்சம் பராமரிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தேன். ஸோ இங்கே நான் எதிர்பார்த்த அளவுக்கு எந்த பெயிண்டிங்ஸ் இல்லை. இங்கே ஏதாவது பஸ் ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது அரேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேவ்ஸோட ரெசோனன்ஸ் பவர்னால அது எக்கோ வைப்ரேட் ஆகுது அந்த இடத்துல. அதனால ஒரு தியானம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பவர் கிடைக்குது. அந்த இதோட இது
அதனால வந்து இங்க வர்றது போறதுக்கு எங்களுக்கு நல்ல மனசு ஒரு அமைதியான, இப்போ எப்படி தியான பீடத்துக்கு போனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இது ஒரு அற்புதமான ஒரு இடம்னு சொல்லலாம். சித்தனவாசல் ஓவியம் வந்து மிக பழமையான ஓவியம். அதை பார்க்கும்போதே ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் எல்லாருக்குமே. அதே மாதிரி இதை பார்க்கும்போது ஒரு கருத்துக்களும் ஒரு சிந்தனைகளும் தனிப்பட்ட மனிதனுக்கு உருவாகும்.